இப்போ தாவேகா வெறும் சோசியல் மீடியாவில மட்டும் தான் இயங்குதுன்னு சொல்றாங்களே, அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? சோசியல் மீடியா நாமளே ஏற்படுத்தி கொள்ளதுதான். அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க. ஆனா சோசியல் மீடியா அவங்கவுங்க வீடியோ வச்சுக்கின்னு விமர்சனம் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் தவறு. தேவையற்றதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் ஒரு உத்தரவு போடணும். அவங்க வீட்டுல மொபைல் இருக்குதுன்றதுக்காக ஆன்லைன் மொபைல் அவங்கவுங்க கண்டதை எடுத்து போடுறாங்க. ஒரு முதலமைச்சர் தப்பா சொல்லக்கூடாது. நல்ல திட்டங்களை வரவேற்கணும், தேவையில்லாத திட்டங்களை மறுக்கணும். அதான் என்னுடைய கருத்து. இல்ல, சோசியல் மீடியாவில் சொல்றது அது உண்மைதான். சோசியல் மீடியாவில் பண்றாங்க. ஏன்னா சின்ன வயசுன்னும் போது அவங்களுடைய மைண்ட் செட் எல்லாமே அந்த சோசியல் மீடியாவில் தான் இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே இப்போ செல் இருக்கு, ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு, எல்லாமே இருக்கு, சிஸ்டம் எல்லாருமே அப்டேட் பண்றாங்க. அதனால அவங்க சோசியல் மீடியாவில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன வயசுன்னும் போது அவங்க அதை தான் அப்டேட் பண்ண முடியும். இப்போ மற்றவங்களாம் பண்ண முடியும்னா அவங்க பண்ண முடியாது. ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சு, அவங்களோட ஒரு தென்னை இருக்கு. அதனால அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. இப்போ சின்ன வயசு பசங்க அப்படின்னும் போது சின்ன வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மீடியாவில் போயிட்டு சோசியல் மீடியாவில் நம்மளும் வரணும், பாப்புலாரிட்டி ஆகணும் அப்படின்றத தான் பண்ணுவாங்க. அது நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்ல. இப்ப இந்த 15 நாள்ல எந்த அமைச்சர்கள் போய் களத்துல இறங்கி வேலை செய்யாம இருக்காங்க? அதை சொல்லுங்க பார்ப்போம். எல்லா அமைச்சரும் போய் அந்தந்த துறையை சேர்ந்தவங்க அந்த போறாங்களா? டிவி.கே. பிரபு சார் இருக்காரு, அவர் போயிட்டு இப்ப இந்த கனிம வளத்துறையை போயிட்டு லாரி எல்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சிறப்பான இந்த திருச்செந்தூர் கோயில் போயிருக்காங்க. இதெல்லாம் சிறப்பான நடைமுறைப்படுத்துறாங்க. இனிமே கட்டணமே தேவையில்லை. சாமி பார்க்கறதுக்கு எதுக்கு கட்டணும்? கரெக்டான கேள்வி தானே?